ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று திருப்பாவையோட 10வது பாசுரம். முந்தைய பாசுரத்தில் ஆண்டாள் ஒரு பெண்ணை கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறா. இந்த பாசுரத்தில் அடுத்த பெண்ணை அம்மனாய் என்று சொல்லி எழுப்புறா. இந்த அம்மனாய் என்ற சொல்லுக்கு தலைவி என்று அர்த்தம். அது எப்படி? தூங்கிட்டு இருக்கிற பெண் எப்படி தலைவியாக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உலக நியதியிலே பார்த்தோம்னா தலைவன்றவன் எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டுருப்பான். அவனுடைய தொண்டர்கள் தான் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. அதாவது ஆண்டாளும் அவள் கோஷ்டியினரும் விடிய காத்தால் எழுந்துட்டு பால் உண்ணாமல் நெய் உண்ணாமல் நோன்பு நோற்று அந்த கண்ணனை சேர முயற்சி செஞ்சுட்டுருக்கா. ஆனால் இவளோ பஞ்சு மெத்தையில் நன்னா தூங்கிண்டு அந்த கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டுருக்கா. அதனாலேயே இவள் தலைவி. சரி, வந்து வாசலை தான் திறக்கலை, இவ்வளோ தட்டுறோம், வந்து வாசலை திறக்கலை, வாயை திறந்து ஒரு வார்த்தையானா சொல்லலாம் இல்லையா? அவள் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லணுன்றதுக்காகவே வெளியிருந்த பெண்கள் என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், கிருஷ்ணன் உன்னோட தானே இருக்கான் அப்படின்னு கேட்குறா. அதை கேட்டதுமே உள்ளேருந்து உடனே அவள் என்ன சொல்கிறா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கிருஷ்ணன்லாம் இங்கே வரல அப்படின்றா. நீ என்னதான் மூடி மறைச்சாலும் அவன் ஆசையோடு என்றைக்குமே அணிந்து கொண்டிருக்கிற அந்த திருத்துழாயோட நறுமணம் தான் எங்களுக்கு வருதே. அவன் தான் எங்கும் எதிலும் நிறைஞ்சிருக்கானே. அதனால் நீ சொன்ன பொய்யெல்லாம் போதும், உடனே எழுந்து வா, நாம் எல்லாரும் சேர்ந்து அவனை பாடி அவன் கைங்கரியத்தை பெறலாம். நீ என்னடானா யமனின் பிடியில் விழுந்த கும்பகர்ணனை மாதிரி, அவனை உன்கிட்ட தோற்று போன மாதிரி, அவன் அவனோட சொத்தான தூக்கத்தை உன்கிட்ட கொடுத்த மாதிரி அவனோட தூக்கத்தையும் சேர்த்து வச்சு தூங்கின்னு இருக்கியே. இது நன்னா இருக்கா? நீ மட்டும் தனியாக கிருஷ்ணனை அனுபவிக்கக்கூடாது, எழுந்து வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அவனை பாடி அவனுடைய கைங்கரியத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை எழுப்புறா. இப்படியான இந்த அழகான பாசுரத்தை நாம் இப்போது இசை மூலமாகவும் அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நூற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய்